எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு வலிமையான பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கல அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் பாதகமாகத்தான் அமையும் அப்படிங்கிறத அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் சொல்லி வராங்க. அது கடந்த கால தேர்தல் முடிவுகளில் இருந்து அதை சொல்வதாகவும், இப்படியே நிலைமை நீடித்தால் அது இன்னும் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுகவுக்கு பாதகமா அப்படின்னு பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 20 தொகுதிகள், அது அந்த 20 தொகுதிகளை நம்ம மண்டல வாரியா மாவட்டங்கள் வாரியா பிரிச்சோம் அப்படின்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 சட்டமன்ற தொகுதிகளிலையும், வட மாவட்டங்களில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளிலையும், டெல்டா ரீஜியன்ல ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகளிலையும் இந்த வித்தியாசம் என்பது இருக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக தனியாக 21 போட்டிட்டாங்க. அப்போ 21 அவங்களோட கூட்டணி அப்படிங்கிறது அமமுக, தேமுதிக, ஏஐஎம்ஐஎம் மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோடு அந்த கூட்டணி அமைத்து அவர்களை தேர்தலை சந்தித்தாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ இந்த 20 தொகுதிகளினுடைய ஒரு கம்பாரிசன் ஸ்டடி அசம்பிளி அண்ட் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், பார்லிமெண்ட் அப்படிங்கிறத சட்டமன்ற தொகுதி வாரியா இப்போ நம்ம பார்க்குறோம். 21 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென்காசி, சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், நான்குநேரி இந்த 5 தொகுதிகளில் பார்த்தோம்னா இந்த டிஃபரன்ஸ் நடுவில் இருக்கிறது அதிமுக வெற்றி பெற்றவர்களுக்கும் அதிமுக தோற்றதுக்குமான வித்தியாச வாக்குகள் வித் பர்சன்டேஜோட பார்க்கிறோம். அது தென்காசி தொகுதியில் வெறும் 370 வாக்குகள் அதிமுக அங்க தோற்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதிகளில் அமமுக பெற்ற வாக்குகள் என்பது 9944, ஆல்மோஸ்ட் 10,000 வாக்குகள் அங்க வாங்குறாங்க. உதாரணத்துக்கு நான்குநேரி எடுத்துக்கிட்டோம்னா 16,486 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்க அதிமுக தோற்கிறாங்க. ஆனா அது அப்படியே டபுள் பண்ற அளவுக்கு 31,870 வாக்குகளை அங்க அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக பெற்றிருக்கிறார்கள். ஸோ அடுத்துதான் நம்ம இதே கம்பாரிசனை நம்ம நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பார்த்தோம்னா இந்த 5 கான்ஸ்டிடுவன்சில தென்காசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல் டிஃபரன்ஸ், ஒரு 2000 வாக்குகள் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சங்கரன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 24,396 வாக்குகள்ல தோற்கிறாங்க அப்படின்னா அங்க 33,675 பாஜக கூட்டணி, அப்ப அமமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் 22,000 வாக்குகள் அதிமுக தோற்குது டிஃபரன்ஸ்ல அப்படின்னா ஒரு 25,000 வாக்குகள் அங்கே பாஜக கூட்டணி பெறுகிறது. அதே நேரத்தில் நான்குநேரியில் மட்டும் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. என்னன்னா ஒரு 68,000 வாக்குகளில் தோற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு 58,000 வாக்குகளை பாஜக கூட்டணி நான்குநேரியில் வாங்குறாங்க. ஸோ அடுத்ததா சட்டமன்ற தேர்தல் பார்க்கும்போது அடுத்த 5 தொகுதிகளில் பார்க்கும்போது ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு 8,538 வாக்குல அதிமுக தோற்கிறாங்கன்னா அங்க அமமுக வாங்கின ஓட்டு 21 அசம்பிளியில் 11,896 வாக்குகளை அமமுக வாங்குது. அதே நேரத்தில் காரைக்குடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோற்கிறாங்க. ஆனால் அங்கே அமமுக வாங்கின வாக்குகள் கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள். ஸோ இதை அப்படியே நம்ம 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவாடானையில் 77,908 வாக்குகளில் அதிமுக தோற்கிறாங்க. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் மார்ஜினில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. அதில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 டிஃபரன்ஸில் 61,000 வாக்குகளில் அங்கே பாஜக கூட்டணி வாங்குறாங்க. அதே மாதிரி தான் காரைக்குடியும், அதே மாதிரி தான் ஆண்டிப்பட்டி, மன்னார்குடி உள்ளிட்ட 2 தொகுதிகளிலும். சாத்தூரை பொறுத்த வரைக்கும் மட்டும் டிஃபரன்ஸ் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 5,814 வாக்குகளில் அதிமுக அங்கே தோற்கிறாங்கன்னா அந்த தொகுதிகளில் சாத்தூர் தொகுதியில் மட்டும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் 24,733 வாக்குகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த 5 தொகுதிகளில் நம்ம சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் 21 பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம், மயிலாடுதுறை, திருமயம், கந்தர்வக்கோட்டை, விருத்தாச்சலம். ஸோ இதில் உதாரணத்துக்கு விருத்தாச்சலம் தொகுதியில் அதிமுக தோற்ற டிஃபரன்ஸ் அப்படின்னா வெறும் 862 வாக்குகளில் ஒரு 0.44% டிஃபரன்ஸில் தான் அதிமுக அங்கே லாஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகள் என்பது 25,908 வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே அமமுக வாங்குது. உதாரணத்துக்கு திருமயம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 1,382 தொகுதி 0.79% அவங்க லாஸ் பண்றாங்க. அங்க கூடுதலா ஒரு 200 சில்லற வாக்குகளை அங்க அமமுக வாங்குது. உதாரணத்துக்கு 0.86%, 1,503 வாக்குகளை அங்க வாங்குறாங்க. இந்த கம்பாரிசன் எல்லாமே இந்த வாக்குகள் ஒருவேளை அதிமுகவோடு இருந்திருந்தால்
நிச்சயம் அதிமுகவுக்கு அது ஒரு கூடுதல் பலமாகவும் இன்னும் கூடுதலாக பல தொகுதிகளையும் வென்றிருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்பாரிசன் ஸ்டடியா தான் இருக்கு. இந்த தொகுதிகள் அப்படியே நம்ம 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 58,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோற்குதுன்னா அங்க மட்டும் பாஜக ஒரு 20,000 வாக்குகள் தான் அந்த அலையன்ஸ் அங்க வாங்குறாங்க. ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அந்த டிஃபரன்ஸ் வந்து வித்தியாசப்படக்கூடிய டிஃபரன்ஸ். அதுவும் பெரிய அளவில் இல்லை, ரொம்ப குறைந்த அளவு தான். உதாரணத்துக்கு ஒரு 28,000னா 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அங்க தோற்கிறாங்க. 19,000 வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்குறாங்க. ஆனா அங்க திருமயத்தில் ஒரு 25,000 டிஃபரன்ஸ்ல தான் அதிமுக தோற்குது. இங்க ஒரு 9,000 வாக்குகள், இது மட்டும் அதிகமாக இருக்கு, ஒரு 6.42%. ஆனா அங்க தோற்ற வாக்கு வித்தியாசம்னு பார்த்தா அது 21.84%. 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோற்கிறாங்க. ஆனா விருத்தாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மட்டும் 27,762 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோற்கிறாங்க. ஆனா அங்க பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது 38,000 வாக்குகளாக இருக்கு. அடுத்த 5 தொகுதிகளை பார்க்கிறோம். இது 21 சட்டமன்ற தேர்தல். உதாரணத்துக்கு காட்பாடி, திருப்போரூர், உத்திரமேரூர், தியாகராய நகர் இந்த வட மாவட்டங்கள், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர் மாவட்டங்கள் ஜோன்ல பார்க்கும்போது நெய்வேலியில ஒரு 977 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோற்கிறாங்க. ஆனா அங்க அமமுக வாங்கின ஓட்டு அப்படிங்கிறது 2,230. தீநகர் தொகுதி 137, வெறும் 137 ஓட்ஸ்ல தான் அதிமுக அங்க தோற்குது. ஆனா அங்க அமமுக வாங்கின ஓட்டு 782. திருப்போரூர்ல 1,957 ஓட்டுல தோல்வி அடைகிறாங்க. ஆனா அங்க அமமுக வாங்கின ஓட்டு 7,662. இதே ஸ்டடி நம்ம அப்படியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்க்கலாம். 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காட்பாடியில 51,200, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் வந்து அதிமுகவுக்கு கூட போனது. ஸோ அந்த வகையில் 51,246 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அங்க தோற்குது. ஆனா பாஜக கூட்டணி அங்க பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது 28,823 இருக்கிறது. அதே நேரத்தில் தியாகராய நகர் தொகுதியை பார்த்தோம்னா அங்க 33,125 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோல்வி அடையுது. அங்க பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் 45,206. அதே டிஃபரன்ஸ் நம்ம பெரிய அளவில் ஒரு பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்வேலியில் இருக்கு. நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் 15,885 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அங்க தோற்குது. ஆனா பாஜக கூட்டணி நெய்வேலி தொகுதியில் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது 37,042. ஸோ இந்த 20 தொகுதிகளும் தமிழகத்தினுடைய 3 மண்டலங்களில் உள்ளடக்கிய இந்த 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு கம்பாரிசன் ஸ்டடியை பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டடி உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த ஒருங்கிணைந்த வாக்குகள் கூட்டணி இல்லாமல் தங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை அதிமுக இழக்கிறது. அந்த கூட்டணியை பலப்படுத்தாமல் இன்னும் வலிமைப்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவான சூழலைத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நமக்கு உணர்த்துகிறது.